பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தின் நெப்போலியன் மன்னர் காலத்தைச் சேர்ந்த நகைகள் திருடப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உலகில் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று படைப்புகளையும் மோனாலிசா ஓவியத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்தில் நெப்போலியன் மன்னர் காலத்தைச் சேர்ந்த நகைகள் திருடப்பட்டதை அடுத்து அந்த அருங்காட்சியகம் திடீரென மூடப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய கொள்ளை என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நூனிஸ் தெரிவித்தார். கொள்ளையர்கள் ஹைட்ரோலிக் ஏணியொன்றை பயன்படுத்தி அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து விலை மதிப்பற்ற நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் வெட்டும் கருவி மூலம் ஜன்னல் கண்ணாடிகளை வெட்டி உள்ளே நுழைந்துள்ளதாகவும் இந்த துணிகரமான திருட்டிற்கு முன்னரே ஒரு குழுவினர் திட்டமிட்டு நோட்டமிட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த முழு சம்பவமும் வெறும் 7 நிமிடங்கள் மட்டுமே நீடித்ததாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் நெப்போலியன் மன்னர் மற்றும் பேரரசியின் நகை தொகுப்பிலிருந்து 9 பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் என்றும் கொள்ளையர்கள் மரம் அறுக்கும் இயந்திரங்களுடனும் வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக புகழ்பெற்ற இந்த அருங்காட்சியகம் இந்த சம்பவம் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. திடீரென மூடப்பட்டமைக்கு விசேட காரணங்கள் என குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் லூவரில் நடந்த திருட்டு நாம் போற்றும் ஒரு பாரம்பரியத்தின் மீதான தாக்குதல் ஆகும் என்றும் ஏனெனில் அது நமது வரலாறு என்றும் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்தார்.